ஹாய் ஆல் கிரிக்கெட் லவர்ஸ், வார்ம் வெல்கம் டு ஆல். பிஎம்சிசி செகண்ட் இயர் 30K கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ் பேட்டில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லியோ சிசி வர்சஸ் எல்எம்சிசி சத்தியமங்கலம். ரெண்டு டீமுக்கான டாஸஸ் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. இதில் வந்து லியோ சிசி டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்எம்சிசிக்காக 2 பேட்டர் செலக்ட் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கரில் மோகன், நான் ஸ்ட்ரைக்கரில் ரிஷி இருப்பார். இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா 6 ஓவர் மேட்ச். லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒன் பவுலர் பிரகாஷ், ஃபர்ஸ்ட் ஒன்று குட் டெலிவரி இன்சைட் எஜ்ஜில். மோகன் ஃபர்ஸ்ட் பாலே அவரோட விக்கெட்டை விடுறாரு. விக்கெட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாலே எடுத்திருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால். ஷேர்லி விக்கெட் டேக்கிங் கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பவுலிங் டீமுக்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் நவீன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்ல அகைன் ஒரு எட்ஜ் இருந்துச்சு. சூப்பர் டெலிவரி பண்ணியிருக்காரு. இங்கே டாட். பால் நம்பர் 3 லாயர் ஃபுல் டாஸ். கிரவுண்டோட தான் போயிட்டு இருக்கு. லாங் ஆன்ல இங்கே ஒரு சிங்கிளாக மட்டும் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. நான் சிங்கிள் பேட்ஸ்மேன் ரிஷி இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டில். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃப்ளிக் அடி சிங்கிளாக ரொட்டேட் பண்ணுறாரு ரிஷியும். பேக் டு பேக் சிங்கிள்ஸ். நம்பர் 5 பால் மடக்கி அடிச்சிருக்காரு. பெரிய கேப் ஒன்று பிக் பண்ணியிருக்காரு நவீன். குட் பேட்டிங். 2 ஃபீல்டர் சேஸில் இருக்காங்க. தடுத்துட்டு இருக்காங்க. நல்ல சேவ். இருந்தாலும் எல்எம்சிசி 2 ரன்ஸை வந்து எடுத்திருக்காங்க ஓடி. லாஸ்ட் பால் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியா? ஐயோ இல்லைங்க, நோ மேன்ஸ் லைன்ல விழுந்திருக்கு. ஃபீல்டர் இன்னும் சேஸ்ல இருக்காங்க. இந்த பால் கண்டிப்பாக ஷூரா 2 ரன் ஓட முடியும். எஸ், ஓடி இருக்காங்க. பேக் டு பேக் டபுள்ஸ். இங்கே அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் எல்எம்சிசி சத்தியமங்கலம் 6 for 1 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பவுலிங் டீம் வெறும் 6 ரன் போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வேற பிடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறாங்க பவுலர் சுபாஷ். அவர் ஃபர்ஸ்ட் ஒன் எகைன் ஒரு ஃபிளிக் ஆடி இருக்காரு ரிஷி லெக் சைடில். ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஹை இன் தி ஏர். கீப்பர் அண்டர் த பால். எஸ், இந்த ட்ரிப் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அவங்க டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் நவீன் அவரோட விக்கெட் எடுக்கிறாங்க. 2 விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஜீவா ஸ்ட்ரைக்கில். ஐயோ குட் பால். பர்ஃபெக்டான லைன். நல்லா ரிதமில் இருக்காரு பவுலர். டாட். பால் நம்பர் 5 எகைன் சூப்பர் பால் பண்ணுங்க. ஒரு நியூ பேட்ஸ்மேன் வச்சு 3 பாலுமே சர்க்கிள்குள்ளே இங்கே வச்சிருக்காரு. பால் எந்த ரன்ஸுமே கன்சீட் பண்ணல. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் ஷாட். கோஸ் ஃபார் மேக்ஸிமம். குட் ஷாட்டுங்க. 3 பால் டாட் வச்சாலும் 4வது பால் ஸ்லாட்டில் போட்டார். அதை மேக்ஸிமமும் மாற்றிட்டார் ஜீவா. 2 ஓவர் முடிவில் எல்எம்சிசி 13 ரன்னுக்கு 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர் 7 ரன்னுக்கு போட்டிருக்காரு சுபாஷ். பால் நம்பர் 1 நியூ பவுலர் சுந்தர் வந்திருந்தாரு. இங்கே பீட்டன். பால் நம்பர் 2 ஐயோ ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். அவுட் சைட் ஆம் ஸ்டம்பில் போட்டிருக்காரு. இங்கே பீட்டன். பால் நம்பர் 3 அகைன் குட் பால். பேட்ஸ்மேன் அக்ராஸ் ஏறினாரு. ஆனால் அவர் நோக்கி பாலையும் போட்டிருக்காரு. இங்கே டிஃபென்ஸ் மட்டுமே 3 டாட்ஸ் தொடர்ந்து. பால் நம்பர் 4 ஸ்லாட்ல எட்ஜா. குட் டேக்கன். ஒரு ஜம்பிங் கேட்ச். கரெக்டான டைமிங்கில் ஜம்ப் பண்ணார். இந்த கேட்சும் பாசிபிள் ஆகிருக்கு. விக்கெட் நம்பர் 3 டவுன். ரிஷி கான் ஃபார் 6 பால்ஸ். கொஞ்சம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் 3வது விக்கெட்டும் போகுது. எல்எம்சிசி ஏர்லி செட் பேக். தொடர்ந்து விக்கெட்டுகளை விட்டுட்டு இருக்காங்க. ரன்ஸு போர்டில் வந்து பால் பை பால் தான் இருக்குது. விக்கெட் ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வேணும் இந்த இடத்துல. லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் ஷாட். பெரியாரு லாஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஜீவா 6 அடிச்சிருந்தாரு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் பிரகாஷ் அடிக்கிறாரு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் எல்எம்சிசி சத்தியமங்கலம் 19 for 3. லியோ சிசிக்காக 4th ஓவர் போடுற பவுலர் சரவணன். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சா. ஃபீல்டர் இருக்காரு. ஐயோ மிஸ் பண்ணியிருக்காருங்க. கையிலேயே விழுந்துச்சுன்னு சொல்லாங்க. ஃபீல்டர் ஓவர் த்ரோவும் வீசி அது இன்னொரு ரன்னாவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒரு லக்கி எஸ்கேப் ஜீவாக்கு. பால் நம்பர் 2 குட் பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. இங்கே பீட்டன். பால் நம்பர் 3 சூப்பர் கட் ஷாட். ஸ்கொயர் கட்டிங் ஒரு பவுண்டரி. எஸ், கிளாசிக்கல் பவுண்டரி ஃப்ரம் ஜீவா. வெல் பிளேட். நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ் பட்டு இன்சைட் எட்ஜ். ஒரு சிங்கிளாக மட்டும் மாறி இருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் ஷாட். செம்ம ஹைட்டில் போயிட்டு இருக்கு ஒரு பால். செம்ம ஷாட்டிங்க. பிரகாஷ் க்ளோரியஸ் ஒன். 4 ஓவர் முடிவில் எல்எம்சிசி 32 for 3 ஆடி இருக்காங்க. கடைசி 3 ஓவரோட லாஸ்ட் பாலுமே பெரிய மேக்ஸிமம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்எம்சிசி. இப்போ பிரகாஷ் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. 6 ரனுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட 2வது ஓவர் மேட்சுக்கான 5வது ஓவர். ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல சேவ். கையில் பட்டு கொஞ்சம் ஸ்லோவாச்சு. இருந்தாலும் பவுண்ட்ரி போகக்கூடிய அளவுக்கு
பந்தில் வேகம் இருந்ததுனால இங்கே ஒரு பவுண்டரி. 3 edge. சூப்பரான டேக்கன். இங்கே விக்கெட் நம்பர் 4 டவுன். ஜீவா கான் ஃபார் 17. 11 பால்ஸுக்கு 2 பவுண்டரி ஒரு சிக்ஸர். நல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆச்சு ஒரு 3 விக்கெட்டுக்கு அப்புறம். ஆனால் இந்த விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு நியூ பேட்ஸ்மேன் மதன் ஸ்ட்ரைக்கில். லோயர் ஃபுல் டாஸ், ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 more. கீப்பர் மிஸ் பண்ண. ஒயிட் +4 பைஸில் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. 5 ரன் இந்த பால் எக்ஸ்ட்ராஸில் கொடுக்குறாங்க லியோ சிசி. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் பிரகாஷ். 6 ஃப்ளாட்டாக ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பிரகாஷ் கிளியர் பண்ணுற 2வது 6 நினைக்கிறேன். சூப்பரான ஷாட், ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். எட்ஜ் எகைன் ஒரு லக்கி பவுண்டரி. எஸ், இந்த ஓவர் பெரிய ஓவராக மாதிரி இருக்குது. 21 ரன் ஓவராக மாதிரி இருக்குது. இந்த பவுண்டரியோட 50 ரன்னை கிராஸ் பண்ணுறாங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் எல்எம்சிசி 53 for 4. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பலர் விக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கடைசி ஓவர் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரன் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி. ஒரு புல் ஷாட் அடித்தார், ஆனால் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. சரவணன் அங்கே ஃபீல்டர். விக்கெட் நம்பர் 5 டவுன். மதன் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் த 5th wicket நியூ பேட்ஸ்மேன் அசார். குட் ஷாட், ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக ஒரு 6 இவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே அசார் மேக்ஸிமமோட ஆரம்பிச்சிருக்காரு. பால் நம்பர் 3. இங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. சரி, எல்லாமே குயிக்காக முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4. பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க நினைக்கிறேன். ஃபீல்டர் மேலே தான் அழுத்தியிருக்காங்க. ஃபீல்டர் மிஸ்ஸும் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் தெரியுது. 3 ரன்னாகவும் போடுறாங்க. 3 runs. நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கையிலே போயிருக்கு. ரன் அவுட்டா மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் த்ரோ ஓடிட்டார் பிரகாஷ். நான் செகண்டில் வந்திருக்கு. பால் அவுட்டு. இங்கே பிரகாஷ் அழுத்திட்டாரு. அங்கே நான் செகண்டில் அசார் அதை கவனிக்கவே இல்லை. அதனால் இந்த இடத்துல விக்கெட் +1 ஆட் ஆகும். லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். டாட் அங்கே அவரே ஓடிட்டாருங்க. குட் ஒர்க் ஃப்ரம் கீப்பர். இந்த பால் ரன் எதுவுமே இல்லை. விக்கெட் மட்டும் ஆட் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்எம்சிசி சத்தியமங்கலம் 64 for 7 ஆடிருந்தாங்க. 65 runs டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லியோ சிசிக்கு. ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸில் 65 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக லியோ சிசிலேருந்து 2 பேட்டர்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நந்து, நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து சரவணன். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரகாஷ். 36 பால் 65. பார்க்கலாம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பால் இங்கே டாட். பால் நம்பர் 2. ஒரு டிஃபென்ஸ் போயிருக்காரு. ஷார்ட் கவர்ஸில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். குட் பால் பிட்டன். மட்டக்கி அடிச்சிருக்காரு சரவணன். நாங்கள் ஃபீல்டர் ரிஷி. ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 5. பேட்ஸ்மேன் டவுன் த கிரவுண்ட் வந்தார். ஆனால் பாலை நல்லா கேப்பை பார்த்து தட்டி விட்டுருக்காருங்க. இங்கே ஒரு பவுண்டரி. சூப்பரான ஷாட். இறங்கி போனவனவே பவுன்ஸாக வந்துச்சு. கரெக்டான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் ஒயிட் போட்டு வந்துருக்கேன். ரீபால். ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? அவுட் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு த்ரோ. ஃபீல்டர் ஷார்ட் கவர்ஸில் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை ரன் அவுட் மூலமாக லூஸ் பண்ணுறாங்க லியோ சிசி. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் லியோ சிசி 7 for 1. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக எல்எம்சிசி வந்து பவுலர் தரணி. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் போட்டிருக்காரு. இங்கே ஃபீல்டர் மோகன். நல்ல சேவ். இங்கே ஒரு டாட். பால் நம்பர் 2. தரணி டூஸ். கார்த்திகேயன். குட் ஷாட். எடுத்திருக்காரு. நல்ல பிக்கப் ஷாட். எஸ், குட் ஷாட். மேக்ஸிமம் நல்ல எலிவேஷன் கொடுத்தாரு. நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு. பால் நம்பர் 3. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். சூப்பர் போர்டு பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் தரணி. பால் நம்பர் 4. ஸ்ட்ரைட்டாக பவுலர் கையில் போச்சு. இங்கே ரன் அவுட்டா? ஐயோ, த்ரோ வீசினாரு ஆனால் படலை. நல்ல எஃபர்ட் ஃப்ரம் கீப்பர். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டாருங்க. குட் பால். சரவணனோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. லாஸ்ட் விக்கெட்டுக்கு அப்புறம் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். கேட்சா. குட் டேக்கன். இங்கே ஒரு ஸ்கூப் ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் கரெக்டாக வந்து ஷார்ட் ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. கையிலேயே மாட்டிட்டாங்க. இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ். பிரகாஷ் கான் ஃபார் நன். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் லியோசிசி 14 for 3 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக பல விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. குட் ஷாட். வாட் அ கனெக்ஷன்.
சூப்பராக ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. பால் டிஸ்பேச் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். லாங் ஆனில் பர்தி பேட்லேருந்து வர 2வது மேக்ஸிமம். நெக்ஸ்ட் ஒன் எகைன் லெக்கில் போட்ட பால். ரிஷி அங்கே ஃபீல்டர் ஸ்கொயர் லெக்கில் 2 ரன்ஸ்க்கான கால். ரன் அவுட்டாக இருக்குமா? நல்ல த்ரோ ஸ்பீடாக வந்துச்சு. இருந்தாலுமே 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பால் நம்பர் 3 வெல் பிளேடு. கவர்ஸில் ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் டாட். பால் நம்பர் 5 அகைன் ஃபுல்லர் லென்த். ஃபீல்டர் மேலே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் அகைன். லாஸ்ட் பால் ஆஃப் த 3rd ஓவர். டவுன் த கிரவுண்ட் போனார். ஒரு நாள் அட்டம் ஃப்ரம் கீப்பர். இங்கே டாட். இந்த ஓவர் விக்கி 10 ரனுக்கு போட்டிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் லியோ சிசி 24 for 3. அடுத்த 18 பாலுக்கு 41 ரனுக்கு ஆனும். பவுலர் சோமேஷ் நெக்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் லோயர் ஃபுல் டாஸ். ஒரு சிங்கிள். ஓவருக்கு 14 ரன் ரிகவரி ரேட் இருக்கு. கார்த்திக் நல்லா வச்சிருக்காங்க. பெரிய கேப் ஒன்று 2 ஃபீல்டர் ஓட. அது பவுண்டரியா மாறி இருக்கு. எஸ், ஒரு பவுண்டரி. நல்லா ஃபோர்ஸ் எடுத்தாரு. அதனால ஒரு பவுண்டரியா மாறி இருக்கு. மச் நீடட் பவுண்டரி. பால் நம்பர் 3 சூப்பரான ஷாட். பாயிண்ட் ரீஜனில் ஒரு பவுண்டரி வருது. வெல் பிளேட். பால் எந்த தவறும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து கனெக்ட் பண்ணார் கார்த்தி. சிங்கிள் மேனாக சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த இன்னிங்ஸ் நல்லா பில்ட் பண்ணி கொண்டு போகிறாரு அவங்க சைடில். பால் நம்பர் 5 குட் ஷாட். ஸ்லாட்டில் குட் ஷாட். பெரியாரு கார்த்தி மட்டுமே 3வது சிக்ஸர் கிளியர் பண்ணுறாரு. லாஸ்ட் பால் எட்ஜ், கிளீன் எட்ஜ். இந்த ஓவர் 15 ரன் கன்சீட் பண்ணியிருந்தாலும் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு கார்த்தி. கண்டிப்பாக டேஞ்சரஸாக திகழ்ந்துட்டு இருந்தார் அவங்க டீமுக்கு அகேன்ஸ்டாக. 16 பாலில் 31 ரன், 3 சிக்ஸர், 2 பவுண்டரி அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் லியோ சிசி 39 for 4 ஆடி இருக்காங்க. அடுத்து வர 12 பாலுக்கு 26 ரனுக்காக ஆடணும். நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் விக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால். பவுன்சர் 1 கெட் டாட். பால் நம்பர் 2 குட் ஷாட். எடுத்து அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். 10 பாலுக்கு 25 வேணும். நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ். இவர் தான் வந்து செகண்ட் ரவுண்டில் மேட்சை வின் பண்ண வச்சார். அவரோட ஃபர்ஸ்ட் பாலே தொட்டு விட்டுருக்காரு. இங்கே ஒரு சிங்கிளாக இருக்குமா நான் ஸ்ட்ரைக் ரனில்? எஸ், ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. சேஃப் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் குட் பால். கீப்பர் மிஸ் பண்ண பவுண்டரி. பைஸில் ஒரு பவுண்டரி வருது. கண்டிப்பாக இந்த ப்ரெஷரான டைமில் இந்த மாதிரி பவுண்டரி கண்டிப்பாக பவுலர் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். இருந்தாலும் பார்க்கலாம் அடுத்தடுத்து டெலிவரிஸ் எப்படி பண்ண போகிறாருன்னு. நெக்ஸ்ட் ஒன் ஜெகைன். கீப்பர் மிஸ் பண்ண இந்த பால் பைஸில். ஜெகைன் ஒரு சிங்கிள். கடைசி 2 பால்ல மட்டும் 5 ரன் வந்திருக்கு. பைஸில் மட்டும் ரன் அவுட்டா? எஸ், அங்கே ரன் அவுட் நடந்திருக்காங்க. நான் ஸ்ட்ரைக் ரனில் ரன் ஓடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக த்ரோ வந்து வீசியிருக்காரு நான் ஸ்ட்ரைக் ரனில். இன்னொரு விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. விக்கெட் நம்பர் 5 டவுன். விக்கெட் ப்ளஸ் 1 இந்த பால் ஆட் ஆகும். லாஸ்ட் பால் குயிக்காக ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் லியோ சிசி 47 for 5. மேட்ச் டிசைடிங் ஓவர். 6 பாலுக்கு 18 வேணும். பிரதீப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வைட். ஃபர்ஸ்ட் பால் வைட் எகைன் வரணும். 6 பாலுக்கு 17. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் கிரவுண்ட் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ரன் அவுட்டா? எஸ், முக்கியமான பேட்ஸ்மேன் சுபாஷ் அவசரப்பட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். 2வது ரன் ஓடும்போது விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பெரிய ரிலீஃபாக இருக்கும் எல்எம்சி சைடில். கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தெரியுது சுபாஷ் ஃபேஸில். விக்கெட் ப்ளஸ் 1 இந்த பால் ஆட் ஆகும். ஆஃப்டர் விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் ராஜ் 5க்கு 16. கிளீன் பால். மிடில் ஸ்டம்பை தூக்கி இருக்கு. இங்கே சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு பிரதீப். எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி இந்த ப்ரெஷர் டைமில். பேக் டு பேக் விக்கெட்ஸ். அடுத்த 4 பாலுக்கு 16 ரன் வேணும். நியூ பேட்ஸ்மேன் இங்கே சுந்தர் ஸ்ட்ரைக்கில். குட் பால். லெக் அம்பையர் ஒயிட் கால் வந்திருக்கு. லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு. அகைன் 4க்கு 15. லாயர் ஃபுல் டாஸ். கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. பவுண்டரியாகவும் மாறி இருக்கு. பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு பவுண்டரி வருது. லாஸ்ட் பால் வைடு. கடைசி 3க்கு 10. இந்த பால் லாயர் ஃபுல் டாஸ். ஃபீல்டர் வச்சிருக்காங்க விக்கி. 1 பவுன்ஸில் எடுத்திருக்காரு. ஒரு சிங்கிள். 2வது ரன்னுக்காக ஓடுறாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் மட்டும் இங்கே வந்துட்டாருங்க. இங்கே விக்கெட் ப்ளஸ் 1 ஆட் ஆகும். 2 டீம் மேலேயும் சேம் ப்ரெஷர் இருக்குது. இங்கே 2 பாலில் 10 ரன் வேணும். 2 பெரிய ஷாட். குட் ஷாட். நல்லா கட் பண்ணாரு. பவுண்டரி போயிருக்கு. எஸ்,
நல்ல பால் இருந்தாலும் சேம் டைம் நல்ல ஷாட் ஆடி இருக்காரு எங்கள் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் அலைவாக இருக்குது. லாஸ்ட் ஒரு பால் 6 ரன் வேணும். இந்த பால் கிரவுண்டோட தான் போயிருக்கு. முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட்டட்னு சொல்லலாம். இங்கே ரன் அவுட் வர நடந்திருக்கு. விக்கெட் +1. இந்த மேட்சை 3 ரன் வித்தியாசத்தில் LMCC சத்தியமங்கலம் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செமிஃபைனலுக்கு என்ட்ரு ஆகியிருக்காங்க. வெல் பிளேட். ஒரு சூப்பரான ஃபைட் பேக் கொடுத்த லியோ சிசிக்கும் வாழ்த்துக்கள். 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ் அண்ட் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக.